ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலிருந்து நமக்கு ஒரு லேட்டஸ்ட் புக்கிங் அப்டேட் கிடச்சிருக்கு. இது நம்ம ஷெடியூல்லேருந்து கொடுக்குறோம். ஜனவரி மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட், அதாவது வைகுண்டா துவார தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் வருமா, அதே மாதிரி ஜனவரி மாதத்துக்கு எப்பொழுது ஆன்லைன்லேயும் டிக்கெட் ரிலீஸ் செய்யப்படும்ன்ற கேள்வி தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் ப்ரமோஷன் நடந்திருக்க காரணத்தினால மேபி இந்த மாதம் டைலர் ரிவ்யூ ப்ரோக்ராம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த டைலர் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடந்ததுன்னா வைகுண்டா துவார தரிசனம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகி என்றைக்கு முடியும் என்ற விஷயம் கிளியரான டீட்டெயில் தெரியும். நான் கஸ்டமர் கேர்கிட்டையும் கேட்டுட்டேன், எந்த பதிலும் ஒன்றும் தெளிவாக இல்லை. ஆனால் ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்டா துவார தரிசனம் தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே 10 நாள் நடக்கும் வைகுண்டா துவார தரிசனுக்கு. கரெக்டாக ஒன்று எக்ஸாக்டான டேட் மட்டும் நமக்கு கிடைக்கல. ஜனவரி 10ன்றதை மட்டும் வச்சுக்கலாம். ஆனால் புக்கிங் டேட் ஷெடியூல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் இப்போதைக்கு நம்ம டைலர் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடந்தால் அந்த கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போன வருடம் எப்படி பண்ணாங்கன்னா, ஜனவரி மாதத்துக்கு ஒன்று டிக்கெட் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வைகுண்டா ஏகாதசியோடைய நாட்களோட டிக்கெட்டை மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, போன வருஷம் பிரம்மோஷத்துக்கு டிக்கெட் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த வருடம் அந்த மாதம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது, அக்டோபர் மாதம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போதே 300 டிக்கெட்னோட சேர்த்து ப்ரொமோஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எந்த அறிவிப்புமின்றி இவங்களும் கும்பலோட விட்டுருவாங்கன்ற வாய்ப்புகள் 90% அதிகம். ஜனவரி மாதத்துக்கு டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போதே வைகுண்டா துவார தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சதவீதம் அதிகம் என்றதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதனால் இம்மாதம் அக்டோபர் மாதம் டிக்கெட் புக்கிங் டீட்டெயில் சொல்கிறோம், பார்த்துக்குங்க. லக்கி டிப் செலெக்ஷன், லக்கி டிப் சுப்பரபாத தோமலை அர்ச்சனை இது எல்லாமே மார்கழி மாதத்தில் நடக்காது. இருந்தாலும் அந்த 15 தேதிக்கு மேலே நடக்கும். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி எல்லாமே அக்டோபர் மாதத்துக்கு புக்கிங் பண்ணுற தேதிகள். நமக்கு தரிசனம் வந்து ஜனவரி மாதத்துக்கு உண்டானது, சரிங்களா? அக்டோபர் 18 தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரை, அக்டோபர் 18 காலை 10 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 20 காலை 10 மணி வரை ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அதன் பின்பு அக்டோபர் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு யாரால் லக்கி டிப்பில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக அக்டோபர் 21ஆம் தேதி, அக்டோபர் 21ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்குண்டான 500 ரூபாய் சேவை டிக்கெட். அதே மாதிரி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்திர தீபான சேவா, இந்த சேவை எல்லாமே திருமலையில் டைரெக்டாக பார்த்துட்டு 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே சுபதம் என்ட்ரி மூலிமா நீங்கள் தரிசனம் பார்த்துடலாம். இந்த டிக்கெட் வச்சுருந்தா ஒரு நபர்களுக்கு 500 ரூபா, 2 டிக்கெட்டு 2 பேருக்கு 1000 ரூபாய். 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அக்டோபர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு 500 ரூபா விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 500 ரூபா விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட்னா சேவை எல்லாமே, அதாவது ஊஞ்சல் சேவை, கல்யாண உற்சவ சேவை எல்லாமே உங்கள் மொபைலில் வீட்டிலேருந்து பார்த்துட்டு திருமலையில் 300 ரூபாய் தர்ஷன் கீழே ஜாயின் பண்ணி தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சமாக ஆகலாம். அடுத்தபடியாக அக்டோபர் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு நமக்கு அந்த 15 தேதிக்கு மேற்படியாக வந்து மார்கழி 15 தேதிக்கு மறுபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே பொசிஷன் டோக்கன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 15 நாளுக்கு இது வந்து யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஜனவரி மாதத்துக்கு. சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சுக்கு இந்த சொர்க்கவாசல் திறப்பப்போ டிக்கெட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதை தவிர்த்து மற்ற நாட்களில் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது என்றைக்குன்னா அக்டோபர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கலாம். முக்கியமான டிக்கெட் அக்டோபர் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொமோஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க இந்த வருடம். அப்போ எந்த சத்தமும் இல்லாமல் அக்டோபர் மாதம் டிக்கெட்டோடய சேர்த்து ப்ரொமோஷன் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் அதனால் புக் பண்ணால் ஏமாந்துட்டாங்க. நானுமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி புக் பண்ணுவாங்கன்னு. அதனால் வருகின்ற பக்தர்கள், போகின்ற பக்தர்கள் இந்த டிக்கெட்டை 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக
கீழ்த்திருப்பதி மேல் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் அக்டோபர் 24 மதியம் 3 மணிக்கு மேல் திருப்பதியோட ரூம் புக்கிங்கும் கீழ்த்திருப்பதியோட ரூம் புக்கிங்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரூம் புக்கிங் பண்ணணும்னா ஆன்லைனில் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். மேல் திருப்பதிக்கு. கீழ்த்திருப்பதினா டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்களுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் மாதவ நிலையம் டிக்கெட் வரும், ரூம் புக்கிங் வரும். இல்லாதவங்களுக்கு விஷ்ணுவாஸில் வரும் என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி 10 சொர்க்கவாசல் திறப்பு இருக்குன்னா ஒரு 10 நாளைக்கு சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும் எப்பயுமே வருடம். அந்த ஜனவரி 10 முதல் ஜனவரி 20 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 20 நாட்களுக்கு உண்டான தரிசனம் பார்த்திங்கன்னா 300 தரிசனம், நேரடி சர்வ தரிசனம், டேரக்ட் இலவச தரிசன டிக்கெட் தரிசனம் பார்க்குறது 3 ஆப்ஷன் தான் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் வேறு ஆப்ஷன் அதாவது 500 எக்ஸல் ஜாவா தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி டிக்கெட்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதாவது ஸ்ரீவாணி ட்ரோனா டிக்கெட் தராங்கல்ல அது உண்டு. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மற்றபடி சீனியர் சிட்டிசன், அங்கப்பிரதேசனம், ஆர்ஜித சேவா, விச்சல் சேவா, லக்கி டிப் இதெல்லாம் எதுவுமே அந்த நாட்களில் ஓப்பன் ஆகாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். கடந்த வருடம் இலவச தரிசன டிக்கெட் எப்படி கொடுத்தாங்கன்னா திருப்பதியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் 25,000 எக்ஸாம்பிள் டீட்டெயில் கரெக்டாக தெரியல. ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட்னு கொடுத்தாங்க 25,000 30,000 கரெக்டாக தெரியல. அவ்வளோ டிக்கெட்னு சொல்லி மொத்தமாக ஒரு 6 லட்சம் டிக்கெட் 10 லட்சம் டிக்கெட்டாக தெரியல. அது மொத்தமாக தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்துட்டாங்க. இப்போ எப்படி இன்றைக்கி கொடுக்குறாங்களா, இன்றைக்கி 25,000 முடிஞ்சிச்சு, அப்படியே கண்டினியூவாக 10 நாளுக்கு நான் டிக்கெட்டும் தொடர்ந்து கொடுத்ததான் கடந்த 4 வருட காலமாக நடந்துகிட்ருக்கு கொரோனாக்கு அப்புறம். இவங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. எக்ஸாம்பிள் இப்போ பிரம்மோஷத்துக்கு இன்றைக்கி 17 டிக்கெட் கொடுக்குறாங்க, இது முடிஞ்சிச்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணுங்கள், திரும்பி நாளைக்கு காலைல வாங்க, அந்த மாதிரி நடைமுறை கொண்டு வருவாங்களா என்ற டீட்டெயில் நமக்கு தெரியல. கடந்த வருடம் நேரடி சர்வ தரிசனம் கூட அனுமதி கிடையாது. கடந்த வருடம் இலவச தரிசன டிக்கெட்டோ 300 தரிசன டிக்கெட் வழியாக தான் நீங்கள் சொர்க்கவாசல் திறப்பே பார்த்தாங்க. டைரக்ட் சர்வ தரிசனம் கிடையாது. இந்த வருஷம் உண்டா என்ற விஷயமும் நமக்கு அதை பற்றி ஒன்றும் டீட்டெயில் தெரியல. ஏன்னா இவங்க பெரும்பாலும் இப்போ இருக்க போர்டு சொல்கிற விஷயம் சாமானிய பக்தர்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு தான் அனைத்து வழிகளும் ஏற்பாடு செய்யப்படும்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க நேரடி சர்வதர்ஷன் அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் 2-3 வருடமாக பார்த்துட்டேன். நேரடி சர்வதர்ஷன் சொர்க்கவாசல் திறப்பப்பா கிடையாது. 300 ரூபாய் இலவச தரிசன டிக்கெட் இந்த 2 வச்சு தான் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது போக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இலவச தரிசனம் அனுமதிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் எதுனா தெரியல. மேபி இது ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தால் அந்த சொர்க்கவாசல் திறப்பு தேதி மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு ஜனவரி மாதத்தை கூட மற்ற நாள் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சொர்க்கவாசல் திறப்பு டேட் மட்டும் நியர்பையில் டிசம்பர் கிட்ட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல அவங்க அப்படி தான் பண்ணாங்க. அக்டோபர் மாதம் ஜனவரி மாதத்தோட டிக்கெட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. டிசம்பர் கிட்ட வந்து என்ன நடைமுறைன்ற டீட்டெயிலை சொல்லிவிட்டு டிசம்பர் மாதம் ஜனவரிக்கு அதனுடைய வைகுண்ட ஏகாதசி டேட் வருதில்ல அந்த நாட்களுக்கு மட்டும் டிக்கெட் ஓப்பன் பண்ணி புக் பண்ணுவாங்க. இருந்த தேவஸ்தானம் இவங்க என்ன முறையை பின்பற்றுறாங்கன்றது தெரியல. இந்த ஒரு வருஷம் பார்த்துட்டோன்னா அடுத்த வருடம் நம்ம எல்லா அப்டேட்டும் கொடுத்துடலாம் என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுறேன். எதுக்கும் அலர்ட் ஆயிருங்க. 24 புக்கிங் ஆகிறதுக்கு ஒரு 90% வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கால்வைக்கே இடம் இல்லாமல் ரோடு டிராஃபிக் ஆகி பெரும் பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அதனால் கூட்டம் வைகுண்ட தூரதர்ஷனுக்கு அதிகமாக இருக்கும். வருகின்ற பக்தர்கள் டிக்கெட்டை இப்பயே புக் பண்ணிக்க ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது நான் நினைக்கிறேன். ஒன்றும் டேட் கிளியராக கிடைச்சாலும் மற்றபடி தகவல் கிடைச்சாலும் அடுத்த வீடியோவை உங்ககிட்ட கொடுக்குறேன். தொடர்ந்து ஒன்றும் நான் நிறைய டீட்டெயில் கேதர் பண்ண தான் வெயிட் பண்ணேன். நீங்கள் கேட்டுன்னே இருந்த காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்காச்சும் அனுப்புங்க என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் உங்ககிட்ட முன்வைக்க விருப்பப்படுறேன்.